நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு எது வேணுமோ வேண்டாமோ நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நம்ம லைஃப்பில் கிடச்சிருச்சுன்னா லைஃப் வந்து ஒரு சுவாரஸ்யமாக போகாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் நான் என்ன தான் ஆசைப்பட்டாலுமே கிடைக்கவும் மாட்டேங்குது, அதை அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு தான் ஒரு லைஃப் போகிற மாதிரி இருக்குது. எப்பயாவது இன்றைக்கி நான் ஆசைப்பட்டது வந்து அன்றைக்கே அடைஞ்சாதான் அது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இன்றைக்கி இல்லாத ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து சாப்பாடாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே 2 நாள் 3 நாள் கழித்து அது கிடைக்கக்குள்ளே அதோட சுவாரஸ்யமே போயிடுது. அப்படி தான் எனக்குமே இந்த லைஃப் போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்குலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி, இந்த ரோஸ் கட்டை வந்து என்னோடய அக்காவுடைய கல்யாணத்தப்போ அங்கே இருந்த செடியில் ஒரு கட்டை பிடிங்கிட்டு வந்து நட்டு வச்சுருந்தோம். கல்யாணம் முடிஞ்சு இப்போ 1 மந்த் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு ரிசல்ட்டுமே இல்லை, ஒரு தளிரும் இல்லை, ஒரு வேர் கூட வரவே இல்லை. அதனால சரி இன்றைக்கி பிடிம்பு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி பார்த்தேன். ஆனால் சுத்தமாக வரல. அதில் எப்படி நான் நட்டனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சட்டி வந்து நான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 1 வீக் இருக்கும், கழுவலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு, கீழே கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதுலேருந்து எடுத்து வச்சது தான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3ஆவது வருஷம் நடந்துகிட்ருக்குது. ஆனால் 2 வருஷமாக ஒரே இடத்துல தான் கடந்துச்சு. சரி இந்த சட்டியில் நட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து நட்டு வச்சேன். நடக்குள்ளவே அந்த கொஞ்சம் அழுகி போனதெல்லாம் கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அழுகி போல் தோல் மட்டும்தான் அழுகி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே எல்லாமே பச்சை பசேர்னு தான் இருந்தது. அதை பார்த்துட்டு நான் நட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடலான்னு போனேன். ஆனால் வந்து எனக்கு மனசு கேட்கல. எதாக இருந்தாலுமே ஒரு வேலை நம்ம செய்யக்குள்ள அது வந்து ஒரு ஃபில்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்னவோ ஒரு மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னே தான் தோணும். நம்ம தப்பு பண்ணி அது நல்லா வந்தாலுமே அது மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம தப்பு பண்ணி அது நல்லா வரலைன்னா கடைசியில் நம்ம யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக வரலையே, அன்றைக்கே நம்ம ஒழுங்காக நட்டுருக்கலாமோ அப்படின்னு தான் தோணும். அதனால் எப்படியோ நட்டுட்டேன். நட்டதுக்கப்புறம் எனக்கு மனசே ஒன்றும் கேட்கல. அதனால் சரி பிடுங்கிடுவோமேன்னு சொல்லிட்டு பிடுங்கி எடுத்துட்டு அது எது வரைக்கும் அழுவி போகிற மாதிரி இருந்துச்சோ அது எல்லாமே கட் பண்ணிடலாம், கொடுவா வச்சு கட் பண்ணால் தான் நட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட் பண்ணிவிட்டு நட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னவோ ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நட்டு வச்சுட்டேன். இன்னும் ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து பிடுங்கியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேனே. அதுக்கப்புறம் அதை நட்டு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கிளம்பிட்டேன். பொண்ணுங்களுக்கு மொத்தம் 2 விஷயம் சுத்தமாகவே பிடிக்காது. என்னோடய லைஃப்லையுமே அது எப்போவுமே நடக்கிற விஷயந்தான். ஆனால் ஒவ்வொரு டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஒவ்வொரு டைம் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே இருந்துக்கிட்டு என்ன வேலை செய்கிற, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறதும் பிடிக்காது. வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுமே பிடிக்காது. ஆனால் எனக்கு இந்த 2 விஷயத்த கேட்டால் எங்கேருந்து கோவம் வரும்னு தெரியாது. அந்தளவு கோவம் மட்டும் வந்துடும். ஆனால் வீட்டில் இருந்துட்டு நம்ம செய்கிற வேலை நம்மளுக்கு டெய்லி வீட்டில் இருக்கிறது தான் பேர். ஆனால் வீட்டில் இருந்துட்டு செய்கிற வேலை பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலை போயிடும். என்றைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைச்சாலுமே அதுக்கு அடுத்த நாள் வந்து அது சேர்த்து எல்லா வேலையும் வச்சிரும். குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறதே பெரிய வேலை தான். அது வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு குழந்தை இல்லாத வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக நிறைய பேர் கேட்குறது என்கிட்ட ஒரே விஷயம் தான், யூடியூப்பில் இன்கம் வருதான்னு தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. உண்மையிலுமே என்னோடய யூடியூப்பில் வந்து சுத்தமாக வருமான இன்கம் வரல. அது வந்து நான் எப்படி சொல்கிறது, தெரிஞ்சவங்க தான் கேட்குறாங்களே தவிர்த்து தெரியாதவங்க யாரும் கேட்குறதில்ல. அதுவும் நம்மளுக்கு நல்லா பழக்கமானவங்க தான் கேட்டுட்ருக்குறாங்க. உனக்கு என்னப்பா நீ சேனல் வச்சுருக்கிற, நீ நல்லா சம்பாதிக்கிற அப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே இதுதான். உண்மையிலுமே என்னோடய சேனலில் வந்து நான் இது வரைக்கும் 1 ரூபா கூட சம்பாதிச்சதில்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.